தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் அந்த ஊரின் ஆன்மாவைப் போலவே கம்பீரமாக படர்ந்திருந்தது. ராஜராஜ சோழனின் கலை திறனுக்கு சான்றாக நிற்கும் அந்த பெருவுடையார் கோவிலின் கோபுர நிழல் பூமியில் விழாது என்பார்கள். ஆனால் அந்த மண்ணின் மைந்தனான இளமாறனின் வாழ்வில் இன்று ஒரு புதிய நிழல் படிய போகிறது. அது இல்லறம் எனும் இனிய நிழல். தஞ்சையின் பெரும் செல்வந்தர் சுந்தரம் பிள்ளைக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் இளமாறன் ஒரே மகன். நில புலன்கள், கார், பங்களா என வசதிக்கு குறைவில்லை. லண்டனில் உயர்கல்வி முடித்துவிட்டு திரும்பிய இளமாறன் தந்தையின் தொழிலை பார்த்து கொள்வதோடு பண்பிலும் சிறந்தவனாக விளங்கினான். நம்ம இளமாறனுக்கு வரப்போற பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்டா சுந்தரம் என்று மீனாட்சி அடிக்கடி சொல்வார். அந்த தேடல் லேசான காரியமாக இருக்கவில்லை. ஜாதகம், குலம், கோத்திரம், அழகு என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தேடியதில் 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இறுதியில் அந்த தேடல் கயல்விழியிடம் வந்து நின்றது. திருமண நாள். தஞ்சாவூரே விழா கோலம் பூண்டிருந்தது. நாதஸ்வர வித்வான்களின் இசை காற்றில் தேனாய் மிதந்தது. பட்டு வேட்டி, சந்தன நிற சட்டை, தோளில் ஜரிகை அங்கவஸ்திரம் என இளமாறன் கம்பீரமாக மணமேடையில் அமர்ந்திருந்தான். அக்னி குண்டத்தில் இருந்து எழும் புகை, மல்லிகை பூக்களின் வாசம், உறவினர்களின் கலகலப்பு என மண்டபமே கலகலப்பாக இருந்தது. வேதியர்கள் வேத மந்திரங்களை உறக்க ஓதிக்கொண்டிருந்தனர். மங்களம் பொங்கட்டும், மணப்பெண்ணை அழைத்து வாருங்கள் என குரல் கேட்டது. தோழிகள் தலை குனிந்து மெல்ல நடந்து வந்தாள் கயல்விழி. அரக்கு நிற பட்டுப்புடவையில் வைரத்தோடு மின்ன அவள் மேடைக்கு வந்த காட்சி ஒரு ஓவியம் உயிர் பெற்று வருவது போல் இருந்தது. இளமாறன் அவளையே இமைக்காமல் பார்த்தான். 3 வருட காத்திருப்புக்கு கிடைத்த வரம் அவள் என்று அவன் மனதுக்கு பட்டது. கயல்விழி மணமேடையில் இளமாறனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். சுற்றிலும் கேமராக்களின் வெளிச்சம் மின்னியது. சுந்தரமும் மீனாட்சியும் பூரிப்பில் திளைத்தனர். மாங்கல்ய தாரணம் செய்யும் நேரம் நெருங்கியது. இளமாறன் திருமாங்கல்யத்தை கையில் ஏந்தி அவள் கழுத்தில் கட்ட முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக கயல்விழியின் முகம் அவனது பார்வையில் பட்டது. அவள் கண்கள் அவை மகிழ்ச்சியில் திளைக்கவில்லை. மாறாக அந்த கயல் போன்ற கண்களில் ஒரு மெல்லிய நடுக்கமும் இனப்புரியாத பயமும் படர்ந்திருந்தது. அவள் உதடுகள் லேசாக துடித்தன. ஏதோ சொல்ல துடிப்பது போலவும் ஆனால் சொல்ல முடியாமல் தவிப்பது போலவும் அவள் தோற்றம் இருந்தது. யாரையோ கூட்டத்தில் தேடுவது போல அவள் கண்கள் அலைபாய்ந்தன. இளமாறன் ஒரு நிமிடம் தயங்கினான். ஏன் இவ்வளவு பயம்? புதிய வாழ்க்கை குறித்த அச்சமா? அல்லது நான் அறியாத ஏதேனும் ரகசியம் அவளுக்குள் இருக்கிறதா? அவளது நடுக்கம் அவனுக்கும் தொற்றிக் கொண்டது. ஆனாலும் பெரியவர்களின் வற்புறுத்தலிலும் மேல சத்தத்தின் ஆரவாரத்திலும் அந்த மங்கள நாணை அவள் கழுத்தில் சூடினான். எட்டி மேளம் முழங்கியது. அட்சதை தூவப்பட்டது. மங்களனான் சூடிய அந்த நொடியில் கயல்விழி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். அது நிம்மதியா அல்லது ஒரு பெரும் போராட்டத்தின் தொடக்கமா என்பதை இளமாறனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. மங்களனான் கயல்விழியின் கழுத்தில் ஏறிய அந்த நொடி காற்று கூட ஸ்தம்பித்தது போல் இருந்தது. எட்டி மேளம் காதை அடைக்க உறவினர்கள் அட்சதையை வாரி தூவினர். ஆனால் இளமாறனின் கவனம் மட்டும் கயல்விழியின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. தாலி கட்டிய அடுத்த கணம் கயல்விழியின் உடல் ஒரு முறை தூக்கி போட்டது போல அதிர்ந்தது. அது சுமங்கலியான மகிழ்ச்சியின் சிலிர்ப்பு அல்ல, ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டவளின் நடுக்கம். இளமாறன் மெல்ல தலை நிமிர்ந்து மண்டபத்தில் குழுமியிருந்த கூட்டத்தை ஒரு முறை நோட்டம் விட்டான். அனைவரது முகத்திலும் புன்னகை. ஆனால் இடது ஓரத்தில் ஒரு தூணின் மறைவில் நின்றிருந்த அந்த உருவம் மட்டும் வித்தியாசமாக தெரிந்தது. சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். கருகருவென அடர்ந்த முடி, கண்களில் ஒரு விதமான ஆக்ரோஷம். அவன் இளமாறனை பார்க்கவில்லை. மாறாக அவன் பார்வையும் கவனமும் முழுக்க மணமேடையில் இருந்த கயல்விழியின் மீதுதான் இருந்தது. இளமாறன் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் கயல்விழியின் கவனத்தை ஈர்க்க ஒரு விசித்திரமான கைஜாடையில் ஈடுபட்டான். வலது கையில் ஆள்காட்டி விரலை தன் இடது உள்ளங்கையில் அழுத்தி ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுவது போலவும் பிறகு சட்டென தன் கழுத்தை அறுப்பது போன்றும் சைகை செய்தான். இளமாறனின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. யார் இவன்? இத்தனை பெரிய விசேஷத்தில் இவ்வளவு துணிச்சலாக மிரட்டல் விடுக்கிறானே. கயல்விழி அந்த ஜாடையை பார்த்த அடுத்த நொடி அவளது முகம் அப்படியே வெளுத்து போனது. இரத்தம் வடிந்த பிணம் போல அவள் முகம் மாறியது. அவளது கை விரல்கள் தாலி கயிற்றை இறுக்கி பிடித்தன. அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வராமல் தேங்கி நின்றது. அந்த அந்நியன் மெல்ல பின்வாங்கி கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து போனான். இளமாறா, என்ன யோசனை? பொண்ணு கையில மோதிரத்தை மாட்டு என்று பெரியப்பா குரல் கொடுக்கவே இளமாறன் சுய நினைவுக்கு வந்தான். அவளது விரலை பிடித்த போது அது ஐஸ் கட்டியை போல ஜில்லிட்டு போயிருந்தது. மோதிரத்தை மாட்டும் போது கயல்விழி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு பெரும் மன்னிப்பும் என்னை தப்ப விடு என்ற கதறலும்
குமரலும் கலந்திருந்தது. இளமாறன் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அது அவனது கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அவனது குடும்பத்தின் மானம். இப்போதைக்கு அமைதி காப்போம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனது உள்ளத்தில் ஒரு சிறு நெருப்பு பொறி விழுந்துவிட்டது. அது சந்தேகமா, கோபமா, அல்லது கயல்விழி மீதான அக்கறையா என்று அவனுக்கே தெரியவில்லை. நிழற் படங்கள் எடுக்கும் போதும் விருந்து உபசாரங்களின் போதும் இளமாறனின் கண்கள் அந்த அந்நியனை தேடிக்கொண்டே இருந்தன. ஆனால் அவன் எங்கோ மாயமாய் மறைந்து விட்டான். மாலையில் நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருந்த போது இளமாறனின் அலைபேசிக்கு தெரியாத எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இன்று இரவு அவளை அவளுடைய அறையில் மட்டும் விட்டு விடாதே. அவள் உனக்கு சொந்தமானவள் அல்ல. அதிர்ச்சியில் உறைந்து போன இளமாறன் பக்கத்து அறையில் அலங்காரம் செய்து கொண்டிருந்த கயல்விழியை பார்த்தான். அவள் கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணாடி பிம்பத்தில் தெரிந்த அவளது கண்களில் அதே பழைய பயம் இன்னும் குறையாமல் அப்படியே இருந்தது. வெளியே நிலவு பிரகாசமாக தெரிந்தாலும் அந்த அறைக்குள் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. பன்னீர் வாசமும் மல்லிகை பூக்களின் நறுமணமும் அறையெங்கும் நிறைந்திருந்தது. பால் சொம்புடன் உள்ளே நுழைந்த கயல்விழி கட்டிலின் ஓரத்தில் ஒரு சிலையென அமர்ந்திருந்தாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்ததை அவள் அணிந்திருந்த வளையல்களின் மெல்லிய ஓசை காட்டி கொடுத்தது. இளமாறன் கதவை சாத்திவிட்டு அவள் அருகே வந்தான். அவனது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ரணமாய் அரித்து கொண்டிருந்தாலும் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டான். என்ன கயல், ரொம்ப நேரமாச்சோ, களைப்பா இருக்கியா என்று மிக இயல்பாக கேட்டான். அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இல்லைங்க, பரவாயில்லை என்றாள் தனிந்த குரலில். இளமாறன் அவள் அருகில் அமர்ந்து, உனக்கு இந்த திருமணம் பிடிச்சிருக்கா? நான் கேட்டதுல உனக்கு சம்மதம் தானே என பேச்சை தொடங்கினான். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கணவரா கிடைச்சது என் பாக்கியம் என்று கயல்விழி சொன்னபோது அவள் கண்களில் உண்மை தெரிந்தது. ஆனால் அந்த உண்மைக்கு பின்னால் ஒரு பெரிய நிழல் மறைந்திருப்பதை இளமாறன் அறிவான். சற்று நேரம் அமைதி நிலவியது. இளமாறன் தன் அலைபேசியில் வந்த அந்த மர்ம செய்தியையும் திருமண மேடையில் அந்த இளைஞன் செய்த ஜாடையையும் மனக்கண்ணில் ஓட்டி பார்த்தான். சட்டென்று குரலை தாழ்த்தி நேரடியாக அவள் கண்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். கயல், படிக்கும் போது யாரையாவது காதலிச்சிருக்கியா? அந்த கேள்வி அறைக்குள் ஒரு மின்னலை போல தாக்கியது. கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது இதயம் படபடவென துடித்தது. சட்டென தலை குனிந்து, இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று மறுத்தாள். அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. இளமாறன் விடவில்லை. பார் கயல், நாம் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறோம். பொய் சொல்லித்தான் ஒருத்தரோட மனசை ஜெயிக்கணும்னு அவசியமில்லை. காலையில கல்யாண மேடையில நான் பார்த்த அந்த இளைஞன் யாரு? அவன் செஞ்ச ஜாடைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இளமாறனின் அந்த கனிவான அதே சமயம் உறுதியான பேச்சு கயல்விழியின் மனக்கோட்டையை தகர்த்தது. உண்மையை மறைத்து வாழும் ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள். இவரிடம் உண்மையை சொன்னால் மட்டுமே தனக்கு நிம்மதி கிடைக்கும் என முடிவு செய்தாள். மெல்ல கண்களை துடைத்து கொண்டு பேசத் தொடங்கினாள். என்னை மன்னிச்சிடுங்க. நான் மறைக்க பார்த்தது தப்புதான். ஆனா நான் யாரையும் காதலிக்கலை. ஒருத்தன் என்னை ஒருதலையா காதலிச்சான். இல்லை இல்லை, என்னை அடையணும்னு வெறித்தனமா அலைஞ்சான். அவன் பேர் கௌதம். நான் காலேஜ் படிக்கும் போது பின்னாடியே வருவான். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. என்னோட கல்யாணம் முடிவானதுல இருந்து அவன் என்னை மிரட்டிட்டு இருக்கான். அவள் சொல்ல சொல்ல இளமாறனின் முகம் இறுகியது. அவன் மிரட்டலுக்கு பயந்துதான் நான் மேடையில பதட்டமா இருந்தேன். இப்போ கூட அவன் ஏதோ செய்ய போறேன்னு சொல்றான். எனக்கு பயமா இருக்குங்க என்று சொல்லி விம்மி அழுதாள் கயல்விழி. இளமாறன் எழுந்து அவள் தோளை தொட்டு ஆறுதல் படுத்தினான். இப்போ புரியுது கயல். ஆனா அவன் சும்மா மிரட்டலோட மட்டும் நிக்கல. இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று அவன் சொன்னபோது கயல்விழி அலறி போனாள். அறைக்குள் எரிந்து கொண்டிருந்த மெல்லிய நிலவொளி விளக்கு இப்போது ஒரு போர்க்களத்தின் சாட்சியாக மாறி இருந்தது. கயல்விழியின் கண்கள் அருவி என கொட்டின. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தவிப்பு இருந்தது. ஆனால் இளமாறனின் செவிகளில் அது உண்மையாக விழவில்லை. எனக்கு ஒரு தங்கை இருக்கா, அவளோட எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம் என்று கயல்விழி விம்மினாள். நாங்க சாதாரண குடும்பம். நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அது என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்கும். அந்த பயத்துல தான் நான் எதையும் வெளியே சொல்லாம மறைச்சேன். அவன் காதலை நான் ஒருபோதும் ஏத்துக்கல. ஆனா அவன் என்னை விடாம துரத்துறான். இளமாறன் எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். வெளியே தெரிந்த தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் அவனுக்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போல் இருந்தது. அவன் மனதிற்கு சந்தேகம் எனும் நச்சு பாம்பு மெல்ல தலை தூக்கியது. அவன் சட்டென திரும்பி கயல்விழியின் கண்களை ஊடுருவி பார்த்தான். சரி, தங்கைக்காகத்தான் நீ அமைதியா இருந்தேன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிற கல்யாண மண்டபத்துல ஒருத்தன் உன்னை பார்த்து தைரியமா ஜாடை காட்டுறானா? அதுக்கு நீ இடம் கொடுத்திருக்கணும் இல்லையா? இல்லைங்க, நான் சத்தியமா என்று கயல்விழி பேசத் தொடங்க இளமாறன் கையை உயர்த்தி அவளை தடுத்தான். சும்மா சத்தியம் பண்ணாதே கயல். அவன் அவ்வளவு தைரியமா உன் முன்னாடி வந்து நிக்கிறான், ஜாடை காட்டுறான், அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புறான். இதெல்லாம் நடக்கணும்
சொல்லணும்னா உங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு பலமான விஷயம் இருந்திருக்கணும். நெருப்பில்லாம புகையாது. கைல்வெளி அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள். நீங்க என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா நீங்க மத்தவங்கள விட மோசமா என்னை பத்தி தப்பா நினைக்கிறீங்களே. இளமாறனின் அறிவை சந்தேகம் மறைத்து விட்டது. படிச்சவன், பண்பானவன் அப்படின்னு ஊரே என்னை புகழ்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு மேடையில அவன் செஞ்ச காரியத்தால என் கௌரவம் காத்துல பறந்துடுச்சு. உன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு கயல். அதை நீ என்கிட்ட முழுசா சொல்லல. கைல்விழி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் இளமாறன் அவளை கேட்க தயாராக இல்லை. இன்னைக்கு ராத்திரி நமக்குள்ள எந்த உறவும் வேண்டாம். ஒரு அந்நியனோட நினைப்பு உன் மனசுல இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை என் மனைவியா ஏத்துக்க முடியாது. நீ அந்த பக்கமே படுத்துக்கோ என்று கசப்புடன் கூறிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மறுபுறம் திரும்பிக் கொண்டான். அந்த மலர் தூவிய படுக்கை இப்போது முட்களாக மாறியிருந்தது. கைல்விழி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து சத்தமில்லாமல் அழுதாள். மங்கள நான் சூடிய முதல் இரவிலேயே தன் கணவனின் நம்பிக்கையை இழந்து விட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விடியற்காலை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் இருவரின் வாழ்விலும் இருள் இன்னும் விலகவில்லை. தஞ்சையின் வெயில் தணிந்து மாலை பொழுது மெல்ல கவிழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இளமாறன் கைல்வெளி வாழ்ந்த அந்த பெரிய பங்களாவிற்குள் மட்டும் இன்னும் அனல் குறையவில்லை. திருமணமான சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. இளமாறனின் உள்ளத்தில் விழுந்த சந்தேகத்தீ அவனை ஒரு விசித்திரமான பாதைக்கு இட்டு சென்றது. கைல்வெளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அவளது மௌனத்தை உடைக்க வேண்டும் என்றும் அவன் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினான். அச்சமயத்தில்தான் அவர்களது வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கும் வீட்டிற்கு கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் குடிவந்தது. அந்த பெண்ணின் பெயர் ரம்யா. மலையாள வாடை கலந்த தமிழில் பேசும் ரம்யாவும் அவளது அம்மாவும் இளமாறனின் பார்வையில் பட்டனர். இளமாறன் வேண்டுமென்றே கைல்விழி பார்க்கும் விதமாக ரம்யாவிடமும் அவளது அம்மாவிடமும் அதீத நெருக்கம் காட்டத் தொடங்கினான். ரம்யா, இந்த ஊர் உங்களுக்கு புதுசு இல்லையா? எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க என்று கைல்விழி வாசலில் நிற்கும் போதே உரக்க கத்தினான் இளமாறன். அடுத்த சில நாட்களில் இளமாறனின் நடவடிக்கைகள் கைல்விழியின் இதயத்தை சுக்கு நூறாக்கின. ரம்யாவிற்கு புதிய பட்டுப்புடவைகள், விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள், ஏன் ஒரு முறை தங்க சங்கிலி கூட வாங்கி கொடுத்தான். பணம், நகை இதெல்லாம் வெறும் குப்பை கயல். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு எதை வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனா மனசுல எதையும் மறைக்காதவங்களா இருக்கணும் என்று கைல்விழியின் முகத்தை பார்த்தே குத்தி காட்டினான். கைல்விழி சமையலறையில் நின்று கொண்டு கண்ணீர் மல்க இதை பார்த்து கொண்டிருப்பாள். தன் கணவன் தன்னை சந்தேகப்படுவதை தாண்டி வேறொரு பெண்ணோடு நெருக்கமாக இருப்பது போல நடிப்பதைக் கண்டு அவள் உள்ளம் துடித்தது. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லியும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க என்று ஒரு முறை தைரியத்தை வரவழைத்து கொண்டு கைல்விழி கேட்டாள். இளமாறன் ஏளனமாக சிரித்தான். உண்மை, நீ சொன்னது பாதியைத்தான். மீதி பாதியை அந்த கௌதம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் நான் ரம்யா கூட நேரத்தை செலவிடுறதுல உனக்கு என்ன வருத்தம்? நீ உன் ரகசியங்களோட வாழு. நான் என் சந்தோஷத்தோட வாழ்றேன். அவன் ரம்யாவிற்கு பணம் வாரி வழங்கியது அவளது தேவையை கருதி அல்ல, கைல்விழியை துடிக்க வைக்கவே என்பதை ஊரே பேசத் தொடங்கியது. ரம்யாவோ இளமாறனின் இந்த தாராள குணத்தை உண்மை என நம்பி அவனுடன் இன்னும் சகஜமாக பழகத் தொடங்கினாள். ஒரு நாள் இரவு இளமாறன் ரம்யாவின் குடும்பத்துடன் வெளியே சென்றுவிட்டு திரும்பிய போது அவனது அலைபேசி மீண்டும் ஒலித்தது. அதே மர்ம எண். ரம்யாவுக்கு நீ கொடுக்கிற பரிசு எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் பொண்டாட்டி கையில இருக்கிற அந்த பழைய போட்டோவை வாங்கி பாரு. அப்போ தெரியும் அவ யாரோட சொத்துன்னு. இளமாறனின் கைகள் நடுங்கின. அவன் விறுவிறுவென தன் அறைக்கு சென்றான். அங்கே கைல்விழி ஒரு பழைய டைரியை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். இளமாறன் அவளை நெருங்கிய போது அவள் திடுக்கிட்டு அந்த டைரியை மறைக்க முயன்றாள். தஞ்சையின் வீதிகளில் மாலை நேர மந்தாரம் கவிழ்ந்திருந்தது. இளமாறனின் மனதோ அதை விட இருண்டு போயிருந்தது. கைல்விழியை தண்டிக்கிறேன் என்ற பெயரில் அவன் ரம்யாவிற்கு செய்த உதவிகள் இப்போது அவனுக்கே ஒரு பெரிய சுமையாய் மாறத் தொடங்கின. இளமாறனின் ஏற்றுமதி தொழிலில் திடீரென ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை உறுதி செய்ய அந்த நிமிடமே பெரும் தொகை தேவைப்பட்டது. வங்கியில் இருந்து பணத்தை எடுக்க தொழில்நுட்ப கோளாறால் தாமதமானது. கையில் இருந்த ரொக்கம் முழுவதையும் கடந்த சில வாரங்களாக ரம்யாவின் குடும்பத்திற்காக செலவழித்திருந்தான். பரவாயில்லை, ரம்யாவிடம் கொடுத்தது நம் பணம் தானே, கேட்டால் திருப்பி தந்துவிடப் போகிறாள் என்ற நம்பிக்கையில் எதிர் வீட்டிற்கு சென்றான் இளமாறன். ரம்யாவின் வீட்டின் முன் நின்ற இளமாறன், ரம்யா, கொஞ்சம் வெளியே வர முடியுமா என்று குரல் கொடுத்தான். ரம்யா கதவை திறந்து வெளியே வந்தாள். வழக்கமான அந்த மலையாள வாடை கலந்த புன்னகை அவள் முகத்தில் இல்லை. அதற்கு பதில் ஒரு விதமான அலட்சியம் குடிக்கொண்டிருந்தது. சொல்லுங்க இளமாறன் சார், என்ன இந்த நேரத்துல? ரம்யா, பிசினஸ்ல ஒரு சின்ன எமர்ஜென்சி. பேங்க்ல இருந்து பணம் எடுக்க லேட் ஆகுது. அதான் நான் உங்களுக்கு கொடுத்த
கொடுத்த அந்த பணத்தையும் போன வாரம் வாங்கி கொடுத்த அந்த வைர சங்கிலியையும் இப்ப தந்தீங்கன்னா நாளைக்கே நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன் என்றான் இளமாறன் சற்றே தயக்கத்துடன். ரம்யா ஒரு நிமிடம் அமைதியாக அவளை பார்த்தாள். பிறகு கலகலவென சிரித்தாள். அந்த சிரிப்பில் வஞ்சகம் வழிந்தது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கொடுத்ததை கேட்கறது அவ்வளவு நாகரிகம் இல்லையே. நீங்களா ஆசைப்பட்டு தந்தது தானே. அதுவும் உங்க பொண்டாட்டியை வெறுப்பேத்த நீங்க போட்ட டிராமாவுக்கு நான் தான் கருவியா இருந்தேன். அதுக்கு நான் வாங்கின கூலிதான் அந்த பணமும் நகையும். இளமாறன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ரம்யா, என்ன பேசுறீங்க? நான் உங்களை ஒரு நல்ல தோழியா நினைச்சேன். தோழியா? சார், உலகத்துல எவன் ஒருத்தன் தன் பொண்டாட்டியை சந்தேகப்படுறானோ அவனோட பலவீனத்தை மற்றவங்க இப்படித்தான் பயன்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு உதவினது உங்க யூகோவை வளர்க்கத்தான். இப்ப அந்த பணமும் நகையும் என்னோடது. அதை திருப்பி தர முடியாது என்று மிக தெளிவாக சொன்னாள். இளமாறன் ஆவேசமாக ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் ரம்யா அசால்ட்டாக சொன்னாள். வாங்கிக்கோங்க, முடிஞ்ச வாங்கி பாருங்க. அவன் அருகில் நெருங்கும் முன்பே இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க என்று சொல்லிவிட்டு சட்டென உள்ளே சென்று கதவை படாரென சாத்தினாள். கதவு உள்பக்கமாக பூட்டப்படும் சத்தம் இளமாறனின் இதயத்தில் இடியாக இறங்கியது. தன்னுடைய அகங்காரத்தால் தன் மனைவியின் கண்ணீரை மதிக்காமல் ஒரு அந்நிய பெண்ணை நம்பி ஏமாந்து நின்ற அந்த நிமிடம் இளமாறன் கூனி குறுகி போனான். வீட்டு வாசலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த கைல்விழியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் முகத்தில் கோபம் இல்லை. தன் கணவன் ஏமாற்றப்பட்டதை எண்ணி ஒருவிதமான வேதனை மட்டுமே இருந்தது. இப்போது அவன் கையில் பணமும் இல்லை, மன அமைதியும் இல்லை. தஞ்சையின் அந்த தெருவில் நிசப்தம் நிலவி இருக்க வேண்டிய இரவு நேரம் இப்போது சலசலப்பால் நிறைந்திருந்தது. ரம்யா கதவை சாத்திய வேகத்தில் இளமாறனின் தன்மானம் சுவரில் மோதி சிதறியது. ரம்யா, கதவை தர. நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை. நகைக்காக இப்படியா கீழ்த்தரமா நடப்ப? இளமாறன் ஆவேசமாக கதவை தட்டினான். மீண்டும் மீண்டும் தட்டியும் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இளமாறன் ஜன்னல் இடுக்கு வழியாக உள்ளே பார்த்தான். அங்கே தெரிந்தது அதிர்ச்சியின் உச்சம். வீடு அப்படியே வெறிச்சோடி போயிருந்தது. ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு வரை இருந்த எந்த பொருட்களும் அங்கில்லை. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருவராக தங்கள் வீட்டு வாசலில் கூட தொடங்கினர். இளமாறனின் தந்தை சுந்தரம் பிள்ளையும் மீனாட்சி அம்மாளும் வாசலுக்கு வந்து திகைத்து நின்றனர். என்ன தம்பி, கதவை உடைக்காத குறையா தட்டுறீங்க? அவங்க சாயங்காலமே லாரியில எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டாங்களே என்று அந்த தெருவில் பெரியவர் ஒருவர் குரல் கொடுத்தார். இளமாறன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். கிளம்பிட்டாங்களா? நான் இப்பதானே அவங்க கூட பேசிட்டு உள்ளே போனாங்க. அது உங்க கண்ணை மறைக்க அவங்க செஞ்ச நாடகம் தம்பி என்று மற்றொரு பெண்மணி ஏளனமாக சிரித்தாள். அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பின்னால வாசல் வழியா ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. நீங்க கொடுத்த பணம் நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நைஸா நழுவிப்பாங்க போல. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியை மதிக்காம எங்கிருந்தோ வந்து மல்லு பொண்ணு பின்னாடி போனா இப்படித்தான் நடக்கும். சிலையான இளமாறன். ஊர்க்காரர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் இளமாறனின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. பெரிய வீட்டு பிள்ளை, படிச்சவன், கடைசியில ஒரு வெளியூர் பொண்ணுகிட்ட ஏமாந்து நிக்கிறாரே. பொண்டாட்டியை சந்தேகப்பட்டவன் முன்னாடியே அடுத்த பொண்ணுக்கு வாரி வழங்கினா இப்படித்தான் ஆப்பு வைப்பாங்க என ஊர் ஜனங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் எள்ளி நகையாடினார். இளமாறன் அப்படியே சிலையென நின்றான். அவனது கௌரவம் தெருவில் கிடந்து உருண்டது. ரம்யா ஒரு திட்டமிட்ட மோசடி பேர்வழி என்பதும் கைல்வெளியை துடிக்க வைக்க தான் எடுத்த ஆயுதம் இப்போது தன்னையே பதம் பார்த்து விட்டதும் அவனுக்கு புரிந்தது. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் கைல்வெளி. அவளது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் அதில் நான் சொன்னேனே கேட்டீர்களா என்ற ஆணவம் இல்லை. மாறாக தன் கணவன் ஊர் முன்னால் அசிங்கப்பட்டு நிற்கிறாரே என்ற வேதனை மட்டுமே இருந்தது. இளமாறன் மெல்ல தலை நிமிர்ந்து தன் வீட்டை பார்த்தான். அங்கே வாசலில் நின்றிருந்த கைல்வெளியின் உருவம் இருளில் எரியும் ஒரு சிறு தீபத்தை போல தெரிந்தது. அவன் மெல்ல தன் வீட்டிற்குள் நடந்தான். அவனது கால்கள் தள்ளாடின. இத்தனை நாட்களாக தான் கட்டி எழுப்பிய சந்தேக கோட்டை ரம்யாவின் ஏமாற்றத்தால் அப்படியே சரிந்து விழுந்தது. தான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பது இப்போது அவனுக்கு உரைக்கத் தொடங்கியது. தெருவில் கேட்ட ஏளன பேச்சுகளும் எள்ளி நகையாடிய முகங்களும் இளமாறனின் இதயத்தை ரணமாக்கி இருந்தன. வீட்டுக்குள் நுழைந்தவன் நேராக தன் அறைக்கு சென்று மின்விளக்கை போடாமலேயே இருட்டில் அமர்ந்து கொண்டான். அந்த இருள் அவனது மனசாட்சியைப் போலவே கனமாக இருந்தது. இளமாறன் தன் இரு கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டு குமைந்தான். என்ன காரியம் செய்தேன் நான்? படித்த படிப்பு, பார்த்த உலகம் எல்லாம் எங்கே போனது? என் மனைவி என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட தெருவில் போபவளின் போலி சிரிப்பை பெரிதாக நினைத்தேனே.
அவன் செய்த ஒவ்வொரு காரியமும் அவன் கண் முன்னே நிழலாடியது. கைல்விழியின் முன்னால் ரம்யாவை புகழ்ந்தது. அவளை ஏளனமாக பார்த்து நகை வாரி வழங்கியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது தூய்மையான அன்பை சந்தேகப்பட்டு அவளை தனிமையில் தவிக்க விட்டது. ஒவ்வொரு நினைவும் அவனது நெஞ்சில் பாரமாய் அமர்ந்தது. கண்கள் தன்னிச்சையாக கண்ணீரை உகுத்தன. ஒரு பெரும் செல்வந்தனாக கம்பீரமானவனாக தன்னை காட்டிக்கொண்ட இளமாறன் இன்று தன் சொந்த வீட்டில் இருட்டு அறைக்குள் ஒரு தோல்வியுற்ற மனிதனாக சுருங்கி போயிருந்தான். திடீரென அறையின் கதவு மெல்ல திறக்கப்படும் சத்தம் கேட்டது. இளமாறன் தன் கண்ணீரை துடைத்து கொள்ள கூட தெம்பின்றி அப்படியே அமர்ந்திருந்தான். ஒரு நிழல் உருவம் அவனை நெருங்கியது. மல்லிகை பூவின் மெல்லிய வாசனை அவனது நாசியை தொட்டது. அது கைல்விழிதான். அவள் அவன் அருகே மௌனமாக அமர்ந்தாள். இளமாறன் தலை நிமிரவில்லை. என்னை மன்னிச்சிடு கயல், நான் ஒரு முட்டாள் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். அவன் பேசி முடிக்கும் முன்பே கைல்விழி மெல்ல அவனது கையை பற்றினாள். அவளது கைகளின் மென்மையும் அதில் இருந்த கதகதப்பும் இளமாறனுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. இத்தனை துரோகங்களையும் அவமானங்களையும் அவளுக்கு இழைத்த பிறகும் அவள் இன்னும் அவன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறாளே என்ற எண்ணம் அவனை இன்னும் அதிகமாக அள வைத்தது. ஏன் கயல், நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், ஊரு முன்னாடி உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஆனா இப்போ கூட நீ எனக்காக வந்து நிக்கிறியே என்று விம்மினான் இளமாறன். கைல்விழி மெல்ல பேச தொடங்கினாள். நீங்க செஞ்சது தப்பு தாங்க, ஆனா அந்த தப்புக்கு காரணம் உங்களோட கோபம் இல்லை, என் மேல இருந்த அதிகப்படியான உரிமை. ரம்யா உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம், ஆனா அந்த பணம் நகை போனா போயிட்டு போகுது. உங்களோட இந்த வருத்தம் தான் எனக்கு பெருசு. இளமாறன் சட்டென அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். இல்லை கயல், நான் உன்னை சந்தேகப்பட்டதுதான் உலகத்திலேயே பெரிய பாவம். அந்த கௌதம் யாரு? அவன் ஏன் ஜாடை காட்டினான்னு எனக்கு இப்போ கவலை இல்லை. உன்னோட இந்த தூய்மையான அன்பு ஒன்று போதும் எனக்கு. அறையில் இருந்த சிறிய விளக்கை கைல்விழி போட்டாள். ஒளியில் அவள் முகம் தேவதையாய் மின்னியது. அவள் தன் கையில் இருந்த அந்த பழைய டைரியை இளமாறனிடம் நீட்டினாள். நீங்க எதை ரகசியம்னு நினைச்சு பயந்தீங்களோ அது இதுதான். இதை இன்னைக்கே நீங்க படிச்சு பார்க்கணும். அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு முழுசா தெரியும் என்றாள் உறுதியுடன். இளமாறன் அந்த டைரியை வாங்கினான். அந்த மர்மமான கௌதமுக்கும் கைல்விழிக்கும் இருந்த உண்மையான தொடர்பு என்ன என்பது அந்த பக்கங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தது. அறைக்குள் எரிந்த அந்த சிறிய விளக்கு இருளின் பிடியிலிருந்து மெல்ல ஒளியை மீட்டெடுத்தது. இளமாறனின் உள்ளத்தில் இருந்த சந்தேக மேகங்கள் கலைந்து உண்மையான பாசத்தின் ஈரம் கசிய தொடங்கியது. இத்தனை நாட்களாக தான் கட்டி எழுப்பிய கர்வக்கோட்டை சரிந்து விழுந்ததை எண்ணி அவன் மனம் விம்மியது. கைல்விழி தன் கையை பற்றிய அந்த நொடி இளமாறன் ஒரு குழந்தையைப் போல அவளது தோளில் சாய்ந்து கதறி அழுதான். மன்னிச்சிடு கயல், நிஜமாவே நான் ஒரு முட்டாள். உன்னை வெறுப்பேத்தனும், உன்னை தண்டிக்கணும்னு நினைச்சி நான் செஞ்ச காரியம் இன்னைக்கு என்னை ஊரு முன்னாடி தலை குனிய வச்சிருச்சு. கௌரவம் அந்தஸ்துன்னு எதையோ தேடி ஓடினேன். ஆனா அத்தனையும் அந்த அந்நிய பெண்ணுக்காக தாரை வார்த்துட்டு இப்போ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று தழுதழுத்தான். அவள் கைல்விழி கண்களால் பேசுபவள் மட்டுமல்ல, இதயத்தால் வன்னிப்பவளும் கூட. இளமாறனின் அழுகை அவளது மனதையும் கரைத்தது. அழாதீங்க, நடந்தது நடந்ததா இருக்கட்டும், மனுஷங்கன்னா தப்பு பண்றது இயல்புதான் என்று அவனை ஆற்றுப்படுத்தினாள். இளமாறனின் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டமும் ரம்யா ஏமாற்றி சென்ற பணமும் அவனை நிலைகுலைய வைத்திருப்பதை அவள் உணர்ந்தாள். மெல்ல தன் கழுத்தில் கை வைத்தாள். திருமணத்தின் போது இளமாறன் ஆசை ஆசையாக கட்டிய மாங்கல்யத்தை தவிர அவளது கழுத்தில் இருந்த மீதமிருந்த கனமான தங்க நகைகளையும் கைகளில் இருந்த வளையல்களையும் ஒவ்வொன்றாக கழட்டினாள். அவற்றை இளமாறனின் கைகளில் வைத்தாள். இதை வச்சுக்கோங்க, இதை வித்து உங்க பிசினஸ்ல இருக்கிற அவசர தேவையை முடிங்க என்றாள் அமைதியாக. இளமாறன் அதிர்ந்து போனான். என்ன பண்ற கயல், இதெல்லாம் உன் நகை. நான் உனக்கு பண்ணின கொடுமைக்கு நீ என்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். ஆனா கைல்விழி புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. பொருள் போனா என்னங்க, அதை எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா தடமாறி போயிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு மனமாறி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரே, அது போதும் எனக்கு. இந்த நகையை விட நீங்க எனக்கு தான் முக்கியம். இவர்களின் உரையாடலை கேட்டு வாசலில் நின்றிருந்த சுந்தரம் பிள்ளையும் மீனாட்சி அம்மாளும் கண் கலங்கி நின்றனர். மெல்ல அறைக்குள் நுழைந்த சுந்தரம் பிள்ளை இளமாறனின் தோளை தட்டினார். பாத்தியா இளமாறா, இத்தனை வருஷம் தேடி தேடி உனக்கு அமையணும்னு நாங்க பார்த்த பொண்ணு இவ. ஆபத்துன்னு வரும்போது ரம்யா மாதிரி இருக்கவங்க கை கொடுக்க மாட்டாங்க, கதவை பூட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு உன் கூட நிற்கிறாளே, இவதான் உன் மனைவி என்றார் உறுதியான குரலில். மீனாட்சி அம்மாள் கைல்விழியின் கையை பிடித்து கொண்டு, எங்க பையனை மன்னிச்சிடு தாயி, அவன் கண்ணை ஏதோ மறைச்சிடுச்சு. இன்னைக்கு நீ பண்ணினதுக்கு இந்த ஜென்மம் முழுக்க அவன் உனக்கு கடமைப்பட்டிருக்கான் என்றார். இளமாறன் எழுந்து தன் பெற்றோரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றான். பிறகு கைல்விழியின் கண்களை பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது சந்தேகம் இல்லை, மாறாக ஒரு பெரும் மரியாதையும் காதலும் பொங்கி வழிந்தது. இனிமே உன்னை அழ விடமாட்டேன் கயல், இது சத்தியம் என்று அவன் சொல்லும் போது ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வீசியது. காலம் ஒரு சிறந்த மருத்துவன்
என்பார்கள். தஞ்சையின் வயல்வெளிகளில் புதிய நெற்கதிர்கள் தலை சாய்த்து நின்ற ஒரு பொற்காலத்தில் இளமாறன் கைல்விழி தம்பதியினரின் வாழ்விலும் ஒரு புதிய வசந்தம் மலர்ந்தது. இளமாறன் பழைய இளமாறனாக இல்லை. அவன் இப்போது பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக, மனைவியின் மௌனத்தையும் வாசிக்க தெரிந்த கணவனாக மாறியிருந்தான். கைல்விழியின் மனதிற்குள் இருந்த நீண்ட கால பயம் அவளது தங்கை நிலாவை பற்றியதுதான். கௌதம் போன்ற மனிதர்களிடமிருந்து தன் குடும்பத்தை காக்கவே அவள் தவித்தாள். இளமாறன் இதை உணர்ந்தான். கைல்விழியின் தியாகத்திற்கு அவன் செய்ய நினைத்த மிகப்பெரிய கைமாறு நிலாவின் வாழ்வை சீரமைப்பதே. கயல், நீ உனக்காக எதையுமே கேட்டு நான் பார்த்ததில்லை. ஆனா உன் தங்கச்சியோட வாழ்க்கை, உன் உயிர்னு எனக்கு தெரியும். அந்த பொறுப்பை இனிமே நான் ஏத்துக்கிறேன் என்று இளமாறன் சொன்னபோது கைல்விழி நெகிழ்ந்து போனாள். இளமாறன் தன் சொந்த முயற்சியால் குணத்திலும் அந்தஸ்திலும் சிறந்த ஒரு வரனை நிலாவிற்கு தேடினான். அந்த வரன் கௌதம் போன்ற கயவர்களிடமிருந்து நிலாவை பாதுகாக்கும் வலிமை கொண்ட குடும்பமாகவும் இருந்தது. தஞ்சையே வியக்கும் வண்ணம் நிலாவின் திருமணம் நடைபெற்றது. அன்று இளமாறன் முன்னின்று செய்த ஒவ்வொரு காரியமும் கைல்விழியின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. தனது சொந்த தங்கைக்கு செய்வதை காட்டிலும் ஒரு படி மேலாகவே அனைத்து சீர்வரிசைகளையும் செய்தான். முக்கியமாக திருமண மண்டபத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தான். கௌதம் போன்ற மிரட்டல் ஆசாமிகள் அந்த பக்கமே தலை காட்ட முடியாதபடி சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கையாக எடுத்திருந்தான். திருமணம் முடிந்து உறவினர்கள் அனைவரும் விடைபெற்ற ஒரு அமைதியான இரவு. அந்த பெரிய தஞ்சை அரண்மனை போன்ற வீட்டில் இளமாறனும் கைல்விழியும் உப்பரிகையில் அமர்ந்திருந்தனர். எல்லாரும் போயிட்டாங்க, இப்பதான் மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி கிடைச்சிருக்குங்க என்றாள் கைல்விழி. இளமாறன் அவளது கையை பற்றி கொண்டான். சந்தேகங்கிறது ஒரு இருள் கயல். அது கண்ணை மறைக்கும் போது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அன்னைக்கு நான் செஞ்ச தப்பால அந்த இருட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டேன். ஆனா நீ உன் அன்பால அந்த இருளை நீக்கிட்ட. ரம்யா மாதிரி ஆளுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம் கத்து கொடுக்க வந்தவங்க. ஆனா நீ எனக்கு கிடைச்ச வரம். மண்டபத்தில் இழந்த நகைகளை விட பல மடங்கு அதிகமான நகைகளை மீண்டும் கைல்விழிக்கு அவன் அணிவித்திருந்தான். ஆனால் கைல்விழியின் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகை தான் அவனுக்கு மிக பெரிய சொத்தாக தெரிந்தது. சந்தேக இருள் முற்றிலுமாக நீங்கியது. நம்பிக்கையின் ஒளியில் அந்த வீடு மீண்டும் சிரிப்பொலிகளாலும் மகிழ்ச்சியாலும் நனைந்தது. தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் அவர்களை எப்போதும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.